God bless you all. இந்த செய்தி தமிழில் கொடுக்குறேன் என்னென்னு சொன்னால், எங்களுடைய கணபேர் வந்து டெலிவரன்ஸுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. கணபேருக்கு நான் பர்சனலாக சர்ச்சுகளில், அதாவது எங்களை மீட்டிங்களில் எல்லாம் வந்து டெலிவரன்ஸ் மோர் தேன் 300-400 பீப்புள் வந்து டெலிவரன்ஸுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. டிப்ரெஷன்களுக்கு இருந்த ஆக்கள் வந்து 90% 95% ஆக்கள் டிப்ரெஷன்லேருந்து ஹீல் பண்ணப்படும். இது வந்து ஒரு கிரேஸ். அதாவது டிப்ரெஷன் இப்போ டெலிவரன்ஸுகள் வந்து சர்டன் ஆக்கள் செய்யணும். கனடாவில் வந்து ஒரு எங்களுடைய கால் இருந்து என்றால் எனக்கு ஒரு கால் ஒன்று வந்தது மொன்ட்ரியாலேருந்து. ஒரு டிப்ரெஷன், அதாவது டிப்ரெஷன் இல்லை, ஒரு டெலிவரன்ஸுக்கு சிவியரான ஒரு கேஸ் உண்டு. இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் கணக்கு டெலிவரன்ஸில் ஒரு ஸ்பிரிட்டில் ஒரு ஆளுக்குலேருந்து கிட்டத்தட்ட 300-400 236 ஸ்பிரிட்ஸ் வந்து லீவ் பண்ண விடுதலை, அந்த இடத்துலேருந்து கடவுள் விடுதலை கொடுத்தேன். ஆனால் டெலிவரன்ஸ் நடக்குதுன்றக்காக வேண்டி அவள் வந்து பெர்மனெண்ட்டாக அந்த ஸ்பிரிட்டில் வந்து திருப்பியும் அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாதுன்னு கேரண்டி இல்லை. நீங்கள் வந்து ட்ருத்துக்களை என்டர் பண்ண வேணும். அப்போ இதை குறித்த செய்திகளை நாங்கள் கொடுக்க வந்து நீங்கள் வந்து இதுகளை அலட்சியப்படுத்துகிறீங்க. முக்கியமாக டிப்ரெஷன்ஸை கொடுத்த செய்தி வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஒருத்தர் உங்களுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணுறது குறைவு. நான் பார்த்துருக்குறேன் கனவேர் ஏனோ தானோ ஒரு இம்பார்ட்டன்ட், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கன்னடத்தில் பாஸ்டர்ஸ் ஆக்கள் டீச் பண்ணிக்கணும், சில காரியங்களை மெசேஜை கொடுக்கணும். இட்ஸ் ஓகே, இட்ஸ் குட். ஆனால் சர்டன் காரியத்துக்கு சர்டன் ஆக்கள்கிட்ட தான் போகணும். பை த கிரேஸ் ஆஃப் காட் நான் வந்து என்கவுண்டர்ஸ் வந்து இட்ஸ் ஹை லெவல் என்கவுண்டர்ஸ்லேருந்து நான் கடவுள்கிட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு போஸ் மை செல்ஃப். ஏன்னா நான் வந்த கேட்டகரிகள் நான் போய் கொண்டது ஒன்று இல்லை. அதாவது கனவு காண்றது இல்லை. அதாவது டிப்ரெஷன், அதாவது என்கவுண்டர்ஸ்ன்றது வந்து வெறுமனே கனவு கண்டுட்டு வர்றதில்லை, டக்குன்னு கண்டுட்டு போகிறது இல்லை. என்கவுண்டர்ஸில் வந்து டிஃப்ரெண்டான என்கவுண்டர்ஸ் இருக்குது, விசிட்டேஷன்ஸ். அதுகள் வந்து நீங்கள் என்னத்தை என்கவுண்டர் பண்ணுறீங்களோ, எப்படி என்கவுண்டர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய கடவுள் உங்களை அழைச்சதுன்ற நீங்கள் அதை பார்க்குற இடம். அந்த என்கவுண்டர்ஸ்குள்ளே நாங்கள் போய்க்க தான் கடவுள் வந்து சும்மா ஒரு ஆளுக்கு என்கவுண்டர் கொடுக்குறேன். தேர் இஸ் அ பர்பஸ். அதாவது மினிஸ்ட்ரியில் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவையில் மூவ் பண்ண போயினோம்ன்றது வந்து அவையோட பர்சனல் என்கவுண்டர் கடவுளோடு இருக்கிற அந்த என்கவுண்டரில் எப்படிப்பட்ட என்கவுண்டருக்குள்ள போகினோம், எதை அவையில் பார்க்கினோம், எந்த இடத்துல எந்த டைமென்ஷனில் அது ஆப்ரேட் பண்ணப்படுறது சில முக்கியம். இப்போ என்னை பொறுத்த மாதிரில வந்து எந்த அழைப்பு வந்து 20 இயர்ஸுக்கு மேலே இருந்தாலும் வந்து என்னை ப்ரிப்பரேஷனுக்கு வந்து காட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட காலம் சொன்னது அவர் என்னை ப்ரிப்பேர் பண்ண காலங்கள். ஏண்டால் டிவைன் கால், டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பேக்கப்புகளில் வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் எங்களோட சார்ந்த இல்லாட்டி எங்களை விட ஹை லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ஆக்களோட நாங்கள் வந்து எங்களை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு கீழே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆக்களோட வந்து ஒருத்தரும் அதாவது பண்ண இயலாது. என்னென்னு சொன்னால் அவங்கள்ட்ட அனுபவங்கள் இல்லை. அப்போ சில காரியங்கள் வந்து கடவுள் பர்பஸ், சில காரியங்களை தான் வந்து சில என்கவுண்டர்ஸ் என்னிட வந்து ஒன்று இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட பல என்கவுண்டர்ஸ், டிரெக்ட் என்கவுண்டர்ஸ், செரோபீம் என்கவுண்டர்ஸ், காட் ஜீசஸோட என்கவுண்டர் பண்ணது, ஹெல் எக்ஸ்பீரியன்ஸஸ், வேறு ஸ்பிரிட் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸஸ், டிமானிக் பிளேசஸோட போய் கடவுள் காண்பிச்ச இடங்கள். இதுன்னு சொல்லிக்க நாங்கள் அந்த இடத்துல நின்று அந்த காரியத்தை பார்த்து அதில் இருந்து தான், அந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய மினிஸ்ட்ரி தொடங்குது. எதை நாங்கள் பார்க்குறோமோ அதுலேருந்து அந்த செய்திகள் கொடுப்படுது. அப்போ ஸ்பெஷலாக வந்து டெலிவரன்ஸ் வரைக்கும் டெலிவரன்ஸில் ஐம் குட் இன் பை த கிரேஸ் ஆஃப் காட் இஸ் ஜூசிங் மீ. பிகாஸ் அந்த கால்லேருந்து தான் நான் வந்திருக்கிறேன். டெலிவரன்ஸ் மட்டுமில்லை, டெலிவரன்ஸ் டீச்சிங், தட்ஸ் அ பவர்ஃபுல் டூல். சில ஆக்கள் வந்து ப்ரே பண்ணிக்க பிசாசுகள் போடுது. ஆனால் உங்களுக்கு முதலாவது தெரிய வேணுமே, பிசாசு அதாவது கிங்டம் ஆஃப் டார்க்னஸில் வந்து முக்கியமாக 4 லெவல்ஸ் இருக்குது. Satan, demons, devils and evil spirits. அப்போ சேட்டனுடைய ஒன்று டீமன்ஸ் வந்து கணக்கு இருக்குது, டெவல்ஸ் வந்து கணக்கு இருக்குது, ஈவில் ஸ்பிரிட்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ் இருக்குது. அப்போ ஈவில் ஸ்பிரிட்டில் வந்து சில வீக்கான ஸ்பிரிட்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட் இருக்குது. அதிலே வந்து இத்தனை லெவல்ஸ்கள் வந்து ஆப்ரேட் பண்ணப்படுது. அப்போ இன்றைக்கி நாங்கள் ப்ரே பண்ணிக்க ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டால் நாங்கள் நினைக்கக்கூடாது வந்து நாங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். டீமனோட கண்ட்ரோல் பண்ணி சேட்டனோட டீல் பண்ணுறது வித்தியாசம். டீமனோட டிஃப்ரெண்ட், டெவல்ஸோட டிஃப்ரெண்ட், ஈவில் ஸ்பிரிட்ஸோட வந்து டீல் பண்ணணும். அதுலேயும் ஈவில் ஸ்பிரிட்டில் வந்து இருக்கிற எந்த ஸ்பிரிட்ன்றதை பொறுத்து இருக்குது. அதுதான் டெலிவரன்ஸ். இது வந்து ரியல் 100% கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறது. லீடர் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு சொல்லிக்க, இந்த உலகத்தின் அதிபதினு சொல்லிக்க சாத்தான் தான் த லீடர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தின் அதிபதி, காட் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்றக்க சேட்டன் தான்.
அப்போ காட் இன்றைக்கு வந்து சேட்டன் வந்து தன்னை கிளைம் பண்ணுறான், நான் தான் காட், நான் தான் இந்த உலகத்தின் அதிபதி. அப்போ இது சாட்டனுக்குள்ள தான் எல்லா ரிலிஜன்களும் வந்து அவன் தான் அதை உருவாக்கி வைக்கிறான். அதுக்கான பிசாசுன்னு நான் சொல்ல வரையில்லை. திஸ் இஸ் அ ட்ரூத். நான் இதை நான் ஹெவனில் வந்து இருக்கிற டைம் கடவுள் என்ன டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் என்னை கொண்டு போன டைமில் வந்து எனக்கு கடவுள் காண்பிச்ச காரியங்கள் 20 இயர்ஸுக்கு முதல். அப்போ நான் உண்மையை நான் போய் என்னுடைய தேவன் வந்து உண்மையுள்ள தேவன். அப்போ நான் பொய்யை சொல்லி நான் மினிஸ்ட்ரியில் பவர்ஃபுல்லாக இருக்கலாது. ஆனால் என்னுடைய மினிஸ்ட்ரியில் வந்து பல ஆக்கள், நூற்றுக்கணக்கான ஆக்கள் வந்து டெலிவர் பண்ணப்பட்ட ஈவல் ஸ்பிரிட்ஸில் இருந்து வந்து டெவல்ஸில் இருந்து டெலிவர் பண்ணப்பட்டிருக்கணும். பல டைமென்ஷன். ஒரு கேர்ளுக்குள்ள ஸ்பிரிட் வந்து கிட்டத்தட்ட 236 ஸ்பிரிட்ஸ் வந்து லீவ் பண்ணது. அப்படி அந்த ஸ்பிரிட்ஸுகள் போய்க்க வந்து ஆக்கள் வந்து க்யூர் பண்ணப்படினோம். கேன்சர்கள் டெலிவர் பண்ண, டிப்ரெஷன். நான் இவ்வளோ நாளும் எங்களுடைய டெலிவரன்ஸுகளுக்குள்ள கேள்விப்பட்டதில் வந்து டிப்ரெஷன் வந்து ஹேண்டில் பண்ணதை நான் ஒருத்தரும் பெருசாக காண இல்லை. ஆனால் டிப்ரெஷன் பை த கிரேஸ் ஆஃப் காட் வந்து அதுக்கு ஸ்பெஷல் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டுமில்லை, த ரெவலேஷன் குறித்து, அதாவது டீப் ரெவலேஷன் டீல் பண்ணுறதுக்கு டிப்ரெஷனை குறித்து அந்த கிரேஸ் வந்து கடவுள் தந்திருக்கிறார். அப்போ ஒரு ஆள் செய்கிற ஆள் தான் அதை குறித்து கிளாஸ் கொடுக்கலாம், அதை குறித்து வழி நடத்தலாம். அவன் சில காரியங்களை வந்து எங்களுடைய தெரிஞ்ச வெள்ளத்தில் வந்து நாங்கள் ஷேர் பண்ண நோக்கம் வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்க சத்தியம் வந்து அறியாததினால அழிந்து போயினோம். சார் நாலேஜை வந்து ஆக்கள் வரைக்கணும். நாலேஜ் தெரியாதால இந்த ஜனங்கள் அழிந்து போகிறாங்க. வித்தவுட் நாலேஜ் மை பீப்புள் ஆர் பேரிஷிங். ஸோ அந்த தே ஆர் பேரிஷ் பிகாஸ் ஆஃப் த நாலேஜ், லேக் ஆஃப் நாலேஜ். அப்போ இந்த காரியத்தில் வந்து நீங்கள் வந்து செய்திகள் கொடுக்க இதை வந்து அலட்சியமாக தட்டிப்பட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பார்ட் வந்து கடவுளுடைய மினிஸ்ட்ரியில். ஐம் டாக்கிங் வித் அவர் பிரதர்ஸ், கிறிஸ்டியன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ நீங்களோட பார்ட் என்ன? இன்றைக்குரிய ஒரு பாஸ்டருடைய சன் வந்து 30 years old பாய் சூசைட் வந்து கமிட் பண்ணியிருக்கு. அப்போ சர்ச்சுகளுக்குள்ள டிப்ரெஷன் வருதுன்னா அப்போ இந்த காரியத்தில் என்ன குறை, எதில் பிரச்சனை நடக்குதுன்றதை வடி அறிஞ்சிருக்கணும். சார் ரீசன் கணக்கு இருக்குது. ஆனால் சத்தியம் கொடுக்குற இடம் வந்து வேறு, மெசேஜ் கொடுக்குற இடத்துல நீங்கள் எல்லா இடமும் போங்க. ஆனால் சில ரெவலேஷன் வந்து சில ஆக்களிடம் தான் கடவுள் வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் நீங்கள் அந்த ஆளை இக்னோர் பண்ணுவீங்களான்னு சொன்னேன். அந்த டிவைன் அந்த பர்டிகுலர் மெசேஜ் காட் வந்து அந்த ஆளுக்கு கொடுக்குறார். அது எல்லா இடமும் எல்லாருக்கும் கொடுக்குற வேண்டிய இல்லை. ஸோ சர்டன் திங்ஸ் வந்து காட் வந்து சில ஆக்களை ஸ்பெஷலைஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த பர்பஸ் இல்லை. இந்த டைமென்ஷன், இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், அந்த கிங்டம், அதாவது என்கவுண்டர்ஸ், கடவுளை தரிசித்த விதங்கள் வந்து வித்தியாசம். நேர கனவு காண்டு வர இல்லை. 20 வருஷத்துக்கு நான் எத்தனையோ என்கவுண்டர்ஸுக்குள்ளே நான் போயிருக்கிறேன். நான் விசிட் பண்ணியிருக்கிறேன் பல இடங்களுக்கு. கடவுளை நான் அனுமதிச்சுக்கிறேன், கொண்டு போயிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஜீசஸை நேரடியாக நான் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறேன். அப்படியே தன்மைகள் அதுகளை குறித்து காரியங்கள் கடவுள் அப்படி தான் வெளிப்படுத்தும். அதுதான் ரெவலேஷன். நாங்கள் அந்த இடத்துல டப் பண்ணப்பட்டால் அந்த இடம் காட்டப்பட்டிருந்தால் கீ வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் எப்பயும் அதுக்குள்ள போய் வந்து போகிறதுக்கு ஏற்ற வழி இருக்குது. ஏன்னா போயிட்டு வந்த வழி எங்களுக்கு திருப்பி போகிற வழி எங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் இந்த பவர் காடுக்கு இது ஒரு வேலை. அது வந்து டிவைன் நாலேஜ். இது வந்து ஹெட் நாலேஜ் இல்லை. ஹெட் நாலேஜில் இந்த வாரையில் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெட் நாலேஜில் இந்த வாரையில் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிவைன் நாலேஜில் இருந்து வருது. அது த்ரூ ஹிஸ் விஸ்டம், த்ரூ ஹிஸ் லைட். அந்த லைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து கடவுளுடைய, அதாவது அவருடைய அந்த பிரெத் ஆஃப் காட், அந்த பிரெத் ஆஃப் காட் என்றால் என்னன்னு தெரியாது. அப்போ வராட்டி நாங்கள் தெரியக்கத்தான் அந்த இடத்துல யாருக்கு என்ன ப்ராப்ளம் என்று வரைக்கும் கடவுள் அதை வெளிப்படுத்திக்க அந்த இடத்துல செய்கிறோம். வெறுமனே போய் ப்ரேயர் ஒரு ஆள் வருத்தம்னு போய் ப்ரே பண்ணுறதில்ல. எந்த கால் அது இல்லை. எனக்கு கடவுள் அதை அழிக்காமல் இல்லை. ஆனால் அந்த வருத்தத்துக்கான அடித்தளம், அதாவது த ரூட் வந்து அதில் இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கேற்ற ரெவலேஷன், அதுக்கேற்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் கடவுளை வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு மட்டாக்களை நான் கைட் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுக்கு அதால் தான். அதனுடைய டிப்ரெஷன்ன்றது வந்து பை த கிரேஸ் ஆஃப் காட் உண்மையம்படி அதால் பல பேர் ஹீல் பண்ணப்பட்டிருக்கிறோம். 95% ஆக்கள் ஹீல் பண்ணப்பட்டிருக்கணும். ஆனால் அவையில் வந்து அதாவது அவையோட சப்மிஷன், அவையோட கோஆப்ரேஷனோட நான் இது இடத்துல டீல் பண்ணிக்கிறேன். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டெலிவர் பண்ணப்பட்டிருக்கணும். அதனுடைய ஒரு நாள் நினைக்கக்கூடாது
எல்லா இடமும் ஒன்றுண்டு. ஸோ டிஃப்ரெண்ட் கால், டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் இருக்குது. கடவுளுடைய பார்வை டிவைன் டைட்டில்ஸை கதைக்கிறேன். அதாவது வேர்ல்டியான டைட்டில்ஸ் இல்லை. இங்கே இருத்தியான டைட்டில் பற்றி நான் கதைக்கல. இட்ஸ் அ டிவைன் டைட்டில்ஸ், ஸ்பிரிச்சுவல் டைட்டிலை பற்றி கதைக்கிறேன். அதில் வந்து காட் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட டைட்டிலை பற்றி கதைக்கிறேன். ஸோ என்ன பொறுத்தமல்ல இந்த காரியங்களை நீங்கள் அலட்சியமாக செய்ய வேண்டாம். அதாவது மினிஸ்ட்ரின்னு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து மற்ற இம்பார்ட்டண்டான மெசேஜ் கொடுப்படுது. இப்போ மெசேஜ் வந்து இம்பார்ட்டண்டான மெசேஜ் கொடுப்பட்ருக்கு. ஆனால் சிலாக்கள் இப்போ தேடிடும், கால் பண்ணிடணும், இந்த மெசேஜ் இருக்கா இருக்குது, ஆனால் ஏன் இவ்வளோ ஷேர் பண்ணப்படையிலன்னு எனக்கு தெரியாது. சரியான ஒரு சேடாகவும் இருக்குது. ஏனென்றால் எங்களோட கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் வந்து இம்பார்ட்டண்டான மெசேஜ் கொடுக்க அதை கொடுத்துக்கூடிய ஷேர் பண்ணுறீங்க இல்லை. ஒரு காரியம் வந்து ட்ருத்தை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு போகிறீங்க இல்லை. மெசேஜுக்கு போங்க, பட் ட்ருத் இஸ் டிஃப்ரெண்ட். ட்ருத் வந்து வித்தியாசம். ட்ருத் வந்து ஷுட் கம் ஃப்ரம் ரெவலேஷன். அந்த ரெவலேஷன் அந்த இடத்துல அந்த என்கவுண்டருக்குள்ள இருக்கிற ஆக்கள் அவையெல்லாம் அந்த இடத்த வந்து டேப் பண்ணலாம். போய் வந்தாக்கள் அந்த இடத்த டேப் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் சீன் மை லைப்ரரி டு. காட் வந்து எனக்கு இந்த லைப்ரரியை கூடிய நான் காண்பிச்சிருக்கிறேன். அதனுடைய சில காரியங்கள் வந்து நான் இங்கே உலகத்தில் வேர்ல்டியான நாலேஜில் எடுத்து கேட்கல. நான் நாலேஜ் எடுத்து கேட்குறது வந்து டிவைன் நாலேஜ். இது கடவுள் வெளிப்படுத்துகிறாரோ அந்த செய்தியிலேருந்து எடுத்து கொடுக்குறேன். அவை இந்த இதுகளில் போய் விட்னஸிங் கம்யூனிட்டி என்ற யூடியூப் சேனலில் வந்து நியூஸ்கள் சில செய்திகள் போட்டுக்கொண்டு வரேன். தயவு செய்து எடுத்து அதை தேவையான இடத்துல பயந்து கொள்ளுங்கள். அதாவது கூடுதலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மாறி மாறி போட்டுக்கொண்டு வரேன். என்ற தமிழில் போட்டால் இங்கிலீஷில் ஆக்கள் வந்து தங்களுக்கு தமிழ் தெரியாமல் என்ன லாங்குவேஜில் காய்க்கிறேன்னு கேட்கணும். அதே டைமில் மாறி போடிக்க மாறி விதமான எல்லா பக்கத்தாலையும் கம்ப்ளைண்ட் வரும். மொத்தத்தில் வந்து ஒருத்தரும் ஷேர் பண்ணுறது வந்து குறைவு. ரைட். அந்த டைமில் வந்து யூஸ்ஃபுல்லானதாக மாற்றிக்கொள்ள வேணும். அதாவது கிளாஸுகள் யங்ஸ்டர்ஸுக்கான கிளாஸுகள் கூடாது. இது வந்து நார்மல் கிளாஸ் இல்லை, இட்ஸ் அ டிவைன் கிளாஸ். இப்போ கொடுத்து கொண்டு வர பிள்ளைகளுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து 15 to 30 இயர்ஸுக்குள்ளே வந்து கொடுத்து கொண்டு வர ஒரு ஷேரிங் வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு ஷேரிங்கோட கொஷன் அண்ட் ஆன்சரோட வந்து அவையோட ஷேர் பண்ணி கொண்டு வர காரியங்கள் வந்து டெஃபினெட்லி அவையில் வந்து திங்க் பண்ண வைக்கும். அதே டைமில் வந்து படியாக கொடுத்துக்கிற ட்ரைங் காடோட அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து செய்து காட்டப்பட்டிருக்கு. அவைகளுக்கு அது மறக்க இல்லாத அளவுக்கு ட்ரைங் காடுண்டா யார், அந்த மெம்பர் ட்ரினிட்டிண்டா என்ன, ட்ரைங் காட் ஜீசஸை பற்றி அவர்கிட்ட ரெவலேஷன், அவர்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங், ஃபாதரை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங், ஜீசஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் சேர்த்து உண்டாக்கி செப்ரேட் பண்ணி எப்படி அதை உண்டாக்குறது, எப்படி அதை செப்ரேட் பண்ணுறதுன்ற காரியத்தில் வந்து விளக்கங்கள் அவை இதுகளெல்லாம் இம்பார்ட்டன்ட். தயவு செய்து உங்களுடைய வீடுகளில் இருக்கிற ஆக்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்படியான கிளாஸுகளுக்கு வரைக்கும் கொஷன் பண்ணினீங்கன்னால் ஒரு 15-20 ஆக்கள் வருவீனமாக இருந்தான்னு சொன்னால் நான் இந்த டைம் வந்து நான் அதாவது ரெவலேஷனில் வந்து டப் பண்ணுற அளவுக்கு காடுண்ட பை த கிரேஸ் ஆஃப் காட் எது காட் தார சிராணிக்கு தக்கதாக என்னால் அந்த காரியத்தை நான் டெலிவர் பண்ண நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த காலம் வந்து ஒரு கொஞ்ச காலம் தான் எங்களுக்கு இருக்குது. இந்த வேர்ல்டு சிஸ்டம் போகிறப்போ இதில் வந்து கடவுளுடைய டைம் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் வந்து டெவலப் பண்ணாமல் நீங்கள் கடவுளுடைய நாலேஜை வெறுக்கிறீங்க. ஹெட் நாலேஜை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் பைபிள் ஸ்டடிங்க எல்லாம் படிங்க, மீட்டிங் போங்க, ப்ரே பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் டிவைன் நாலேஜ் யார் ரெவலேஷனல் ரல்மில் வந்து டேப் பண்ணியிருக்கணுமோ அந்த ரெவலேஷனுக்குள்ள யார் போயிருக்கணும், யார் என்கவுண்டர்ஸுக்குள்ள விசிட்டேஷனில் போய் வந்தாக்கள் ட்ரீம் விஷன்ஸ், அதாவது ஓப்பன் விஷன், க்ளோஸ் விஷன், ட்ரீம் அண்ட் விசிட்டேஷன் எல்லாம் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். அப்போ இந்த இடத்துக்குள்ள வந்து நீங்கள் போய்க்க ஒரு ஆளுடைய அந்த ரெவலேஷன்ன்றது வந்து அவன் என்கவுண்டர் என்ன என்கவுண்டருக்கு போயிருக்கணும், எத்தனை என்கவுண்டர்ஸுக்கு போயிருக்கணும், அதுதான் அதை தீர்மானிக்குது. அப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் அந்த இடத்துல இருக்க காரியத்தை ஒரு ஆள் போய் நேரடியாக பார்த்து ஒரு ஆளால் தான் அந்த காரியத்தை சரியான விதத்தில் சொல்ல முடியும். அவருடைய என்கவுண்டர் போயிட்டு வந்தாக்கள் போய் சொன்னாண்டால் அவையில் பவர் ஒர்க் வேணாது. கடவுளுடைய காட் வந்து அவர் உண்மை உள்ள தேவன், காட் ஆஃப் ட்ரூத். அதனுடைய நாங்கள் இந்த உலகத்தின் அதிபதி, த ஃபாதர் ஆஃப் ஆல் லைஸ், முழுக்க பொய்யின் பிதா. அப்போ யார் தங்களோட ரிலிஜனுக்கு அவள் பொய் சொல்லினமோ அது வந்து அவன் ஃபாதர் வந்து பொய்யான தகப்பன். அதான் ஜீசஸ் அதை பற்றி சொல்கிறேன். உங்களுடைய பிதா வந்து
பொய்க்கு தகப்பனமாக இருக்கிறான்னு சொல்லி. ஆகவே என்னுடைய தேவன் வந்து உண்மையே சொல்லித்தான் செய்திருக்கிறார். அதனுடைய தான் நான் அபிஷேகம் பண்ணது என்னால் அவரால் நேரடியாக இயேசு கிறிஸ்துவால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நான் 2008 anointed by Jesus Christ directly himself. அவர் தான் என்ன அனாயின் பண்ணினது, அபிஷேகம் பண்ணது. அதனுடைய இந்த காலத்தை இணைஞ்சிருங்க. இன்றைக்கு என்னோட தொடர்பு கொள்ள முடியும். witnessingcommunity@gmail.com. என்னுடைய நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா witnessingcommunity.org. அதில் போனீங்கன்னா கண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் கண்டாக்ட் பண்ணி உங்களோட இது பண்ணி உங்களோட மீட்டிங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பமானாக்கள் டொரண்டோவில், ஸ்காப்ரோவில், அதாவது இந்த மெசேஜ்கள்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அதனுடைய நீங்கள் தயவு செய்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். விருப்பமானாக்கள் வாங்கிங்க. உங்களுடைய இடங்களில் வந்து அதாவது பெரிய ஒரு குரூப்பாக நீங்கள் எழும்ப வேணும். கடவுளுடைய காலம் நெருங்கி இருக்குது. அதனுடைய நீங்கள் குரூப்பாக எழும்பணும். வல்லமையோட ஊழியம் செய்ய வேணும். வல்லமையோட பவர்ஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ண வேணும். சும்மா வெறுமனே ஸ்கிரிப்சரை தட்டி ஊழியங்கள் செய்கிறதை பற்றி நான் கைக்க வரையில். யூ ஹேவ் டு டூ காட்ஸ் ஒர்க் வித் பவர், கிங்டம் பவரோட நீங்கள் மூவ் பண்ண வேணும். அதுக்கு ரெவலேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ட்ருத்துக்களை நீங்கள் நடக்க வேணும். சர்ச்சில் வந்து எல்லாம் ப்ரே பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன பார்த்தோம்ல ப்ரேயர் டைம் வந்து ஃபியூ மினிட்ஸ் தான், ஒரு ஆளுக்கு ஃபியூ செகண்ட்ஸுக்கு தான் என் ப்ரேயர் இருக்கிறது. அதை விட நான் இதாக போகிறேன். கடவுள் சொன்னாக்களுக்கு ப்ரே பண்ணு, சொல்லாதாக்களுக்கு விட்டுடுவேன். சில காரியங்களை அவர் ப்ரிப்பேர் பண்ணணும், அவர் ப்ரிப்பேர் பண்ணாட்டி விட்டுடுவேன். ஆனால் சர்டன் இதில் வந்து அவர் சொன்னார் ரெவலேஷன் தான் ப்ரே பண்ணி போட்டு போய் கொண்டிருக்கோம். டெலிவரன்ஸில் பை த கிரேஸ், அவருடைய பவரில் அது நடக்குது. டிப்ரெஷன் உள்ள ஆக்களுக்கு மெசேஜுகள் கொடுத்து அது ப்ரே பண்ணணும், அதுலேருந்து ஹீல் பண்ண படிக்கணும். காட் பிளஸ் யூ ஆல். தயவு செய்து விட்னஸிங் கம்யூனிட்டி யூடியூப்பில் இருக்கிற அக்கௌண்ட்ஸுக்குள்ளே போய் மெசேஜுகள் ஷேர் பண்ணணும். தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே. கனடாவில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லபடியாக தமிழும் இங்கிலீஷும் தெரியும். அதனால் தமிழ் ஆக்களுக்குள்ள தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். வர்ற இந்த மர்டர்ஸுகள், சூசைட்டுகள் இதுகளுக்குள்ள வந்து விடாதீங்க. உங்களோட பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்கள், கூப்பிடுங்க. என்னுடைய கண்டாக்ட்ஸில் க்ரியேட் பண்ணுங்கள். மீட்டிங்களை வையுங்க, உங்களோட இடங்களில் அரேஞ்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு சர்டன் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புளோ என்னென்னாலும் பரவாயில்ல. நான் நேரம் இருக்கிற நேரங்களில் வந்து ஒரு டைமை வந்து ஷேர் பண்ணணும். அந்த இடத்துலேருந்து உங்களோட வீடுகள் விடுதலை பெற வேணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பேர் ஆண்டன், அப்போஸ்தலன் ஆண்டன் ஜெயரட்னம். என்னுடைய வெப்சைட் witnessingcommunity.org. நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ள முடியும். அவை தொடர்பு கொள்ளுங்க. எப்பயும் நான் கனடாவில் இருக்கிற நேரங்களில் நான் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரியில் இருக்கிற நாட்களில் நிச்சயமாக இந்த இடங்களில் பயன்படுத்த விரும்புகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.